எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இந்த பதிவில் ஒரு நண்பர் சார் அக்ராஸ் த செக்டார் பெஸ்ட் 5 ஸ்டாக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்களேன் சார் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. நான் என்னுடைய வியூவில் நான் முற்காலங்களில் எனக்கு கிடைச்ச அப்டேட்ஸு தென் வேல்யூவேஷன்ஸ் இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு செக்டார்லையும் நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா அந்த செக்டார்ல எந்தெந்த பங்குகளுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன் அப்படின்றத எழுதி வச்சிருக்கேங்க. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லா செக்டார்லயுமே என்னால 5 ஸ்டாக் எடுக்க முடியலங்க. ஒரு சில செக்டாரை நான் பார்க்கறதே இல்லை. ஒரு சில செக்டார்ல 1 or 2 ஸ்டாக்ஸ் தான் நான் கன்சிடர் பண்ற லெவல்ல இருக்கு. அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதை ஒரு வேல்யூபிள் இன்புட்ஸா எடுத்துக்கங்க. ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இதை டிஸ்கஸ் பண்றோங்க. இதை ரெக்கமெண்டேஷன்ஸா எடுத்துக்க வேணாம். நம்ம வழக்கம் போல பேங்கிங்ல இருந்து ஆரம்பிப்போம். பேங்கிங்க்கு தான் எப்பொழுதுமே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்மளுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோலேயே பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், என்பிஎஃப்சிஸ், தென் இன்சூரன்ஸ் இதுக்கு தான் அலோகேஷன் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 35 to 45% வரைக்கும் என்னுடைய அலோகேஷன்ஸ் இந்த செக்டருக்கு தாங்க இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேங்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு சவுத் இந்தியன் பேங்க் இப்பயுமே பிரைஸ் டு புக் 1.2க்கு கீழே தான் இருக்கு. தென் கர்நாடகா பேங்க் புக் வேல்யூ கீழே தான் இருக்கு. தென் இண்டஸ்இண்ட் பேங்க் 1.5 டைம்ஸ் புக்கு கீழே இருக்கு. தென் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் 1.25 டைம்ஸ் புக்குங்க. ஆல் டைம் ஹை. நேற்று முன்தினம் 800 கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சுங்க. இன்னுமே மேலே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. 4 டிஜிட்டை சீக்கிரமே பார்க்கலாம் நெக்ஸ்ட் 1 to 1.5 இயர்ஸ்ல. தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த நிறுவனங்கள் எல்லாமே 1.5 டைம்ஸ் புக்கு கீழே இருக்கு. அது போக விருப்பப்படுறவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்கையும் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூட் சைடில் இல்லைங்க. பிரைஸ் டு புக் 2.1 or 2.2ல தான் இருக்கு. நான் பர்சனலாக அதை பார்க்கறது இல்லை. தென் பப்ளிக் செக்டார் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா புக் வேல்யூ கீழே தான் இருக்கு. ஒரு மிட் சைஸ் நிறுவனம். அதுல என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்றத நம்ம முற்காலங்கள்ல பேசியிருக்கோங்க. அடுத்து என்பிஎஃப்சிஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதுல பெரிய பிளேயரா இருக்கிறவங்க பஜாஜ் ஃபினான்ஸ்ங்க. அதெல்லாம் 3 times 4 times புக்கை விட அதிகமா இருக்கு. அதே மாதிரி டாடா கேபிட்டல், தென் ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ், தென் ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஒரு கட்டத்துல ஒரு 6 months 7 months பேக் ஒரு பிரைஸ் டு புக் 2 விட கம்மியா இருந்ததுங்க. மிட்சுபிஷி குழுமம் நாங்கள் ஒரு 20% வரைக்கும் ஸ்டேக் எடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது பயங்கரமாக ரேலி ஆயிடுச்சு. இப்போதைக்கு ப்ரைஸ் டு புக் 1.5க்கு கீழே பார்க்கலாம் அப்படின்னா M&M ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்குங்க. அது போக எல்என்டி ஃபினான்ஸு எல்லாமே பயங்கரமாக ரேலி ஆயிடுச்சு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா தான் M&M ஃபினான்ஸ்க்கு ப்ரொமோட்டர். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஹோல்டிங் பிஸ்னஸ். ஸோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இதையும் பார்க்க தேவையில்லை. தென் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் பார்க்குறது 2 தாங்க எப்பொழுதுமே. பியாண்ட் தட் எனக்கு போகிறதுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை எந்த நிறுவனங்களுமே. நான் ப்ரமோட்டர் பேசிஸில் தென் வேல்யூவேஷன் பேசிஸில் எப்பொழுதுமே நம்ம ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பார்க்குறோம். முத்தூட் மைக்ரோஃபின் ரெண்டுமே புக் வேல்யூவை தாண்டி மேலே போயிடுச்சு. 1.5 தான் த்ரெஷ்ஹோல்டு. பட் நம்ம கன்சர்வேட்டிவா புக் வேல்யூ கீழே பார்த்து வச்சிருக்கோம், அவ்வளவுதான். தென் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எப்பொழுதுமே ஐசிஐசிஐ லம்பார்டு தான் பார்ப்போம். ஒரு 33 or 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. ஐசிஐசிஐ பேங்க் இருக்கிறவங்க இதையும் பார்க்கணும்னு தேவையில்லை. பட் ஐசிஐசிஐ பேங்க்லாம் பார்க்குற நிலைமையிலே இல்லைங்க. முற்காலங்களில் ஐசிஐசிஐ பேங்க் கன்சிடர் பண்ணுற லெவலில் இருந்தப்ப எல்லாம் ஐசிஐசிஐ பேங்கை கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது நமக்கு எட்டாம போயிட்டு. தென் எல்ஐசி இதுல பெரிய பிளேயருங்க. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கும். பட் ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் அதிகமா இருக்கும். அது ஒரு ரிஸ்க். தென் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் அதிகமா வந்துருச்சுங்க. எல்ஐசி புஷ் பண்றதை விட பல மடங்கு அதிகமா பிரைவேட் பிளேயர்ஸ் பயங்கரமா புஷ் பண்றாங்க இன்சூரன்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும். இது ரெண்டையும் நான் ரிஸ்கா பாக்குறேன். தென் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கிறவங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ்ல ஏற்கனவே அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் பார்க்க தேவையில்லை. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அடுத்து நம்ம ஃபோக்கஸ் எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா ஃபார்மா செக்டர். ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே டாக்டர் ரெட்டிஸ் நல்ல லெவலில் இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு 7% பக்கமாக கீழே இறங்கியிருக்கு. 2028க்கு மேலே நல்லா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. நாட்கோ ஃபார்மா ஒரு 40% கீழே இறங்கி வந்திருக்கு. தென் லுப்பின் 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், ஜைடஸ் 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். ஜைடஸை பொறுத்த வரைக்கும் 18 or 17 டைம்ஸ்லேருந்து இப்போ 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு மேலே ஏறி வந்திருக்குங்க. அந்த பைபேக் முக்கியமான காரணம். தென் கேப்லின் பாயிண்ட் மார்க்சன்ஸ் ஃபார்மா எல்லாமே 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே இருக்கும். தென் கடனும் கம்மியாக இருக்கும். அது போக என்னுடைய ஃபேவரட் பிஸ்னஸ் பயோகான். டெட் டு எக்விட்டி ஒரு 0.5க்கு பக்கமாக இருக்குங்க. ரேலி ஆகலை. பட் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். கடன் அதிகமாக இருக்கு. அவங்களுடைய வேல்யூவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்னும் ஏர்னிங்ஸ் காட்டல. அதனால வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. ஆட்டோ செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் பிவிஸ்க்கு நம்மளுக்கு டிஎம்பிவி எப்பொழுதுமே நல்ல சான்ஸ் கிடைக்குங்க. எப்பொழுதுமே இந்த சென்ஸ் அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கும். ஜேஎல்ஆர் டர்ன் அரவுண்ட் ஆகிற வரைக்கும் டொமஸ்டிக்ல பிசினஸ் நல்லா இருக்கு. தென் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வேல்யூவேஷன் வைஸ் ஓகே. அது ஹோல்டிங் பிசினஸ் பயங்கரமா ரேலி ஆகி கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கு. இன்னும் கூட கீழே இறங்கி வரலாம்.
எவ்வளோ தூரம் வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தது தான். அது போக பிவிஸை பார்க்கணும் அப்படின்னா டொயோட்டா, ஹோண்டா, ஜாப்பனீஸ் மார்க்கெட் தான் போகணும். தென் கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அசோக் லைலாண்டு, தென் ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், தென் எஸ்கார்ட்ஸு, இதில் எல்லாமே நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் டு earnings 30 times விட கம்மியாக தான் இருக்குது. வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் வைஸ் ஓகே. நம்மளுக்கு ஏற்கனவே டாடா மோட்டார்ஸ்லேருந்து டிஎம்சிவி உள்ளே வந்திருக்கு. அதனால இதெல்லாம் வந்து என்னுடைய மெயின் லிஸ்ட்லேயே வாட்ச் லிஸ்ட்லேயே இருக்காதுங்க, நல்ல வேல்யூவேஷனில் இருந்தாலும் கூட. தென் டூ வீலர் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஹீரோ 17 times earningsங்க. அதுக்கடுத்து பஜாஜ் ஒரு 27 times earnings இருக்கும். அது போக ஆட்டோவில் மற்ற பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிவி செக்மெண்ட்ல மாருதி சுசுக்கியா இருக்கட்டும், இல்லை ஹியூண்டாயா இருக்கட்டும், எல்லாமே 30 times பக்கமாக இருக்குங்க. சிவிஸ்ல ஐஷர் எடுத்துக்கிட்டோம்னா அது 35 times earnings பக்கமாக இருக்கும். எல்லாமே காஸ்ட்லியான சைடு இருக்குங்க. நல்ல பிஸ்னஸ் தான், பட் காஸ்ட்லி. தென் பவர் அண்ட் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டாடா பவர் ஒரு 33 times earnings பக்கமாக இருக்கும். தென் என்டிபிசியில் அதர் அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றத சொல்லியிருக்கோம். உள்ள என்டிபிசி கிரீன் எனர்ஜி, தென் கவர்மெண்ட்டுடைய நியூக்ளியர் செக்டார் புஷ், அதில் என்டிபிசிக்கு அட்வான்டேஜ் இருக்குது. தென் கோல் ப்ரொடக்ஷனை வந்து ரேம்ப் அப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் என்டிபிசிக்கு அட்வான்டேஜ் இருக்குது. தென் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் எப்பொழுதுமே அது வந்து டிஃபால்ட் தான் நம்மளுக்கு. தென் வாரா எனர்ஜிஸ், சுஸ்லான், தென் டொரண்ட் பவர், இது எல்லாமே நல்ல லெவலில் தான் இருக்கும். இருந்தாலும் இவ்வளவு சொன்னதில் நான் பெரும்பாலும் பார்க்குறது டாடா பவர், பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அவ்வளோதான். ஈவன் என்டிபிசியை கூட நான் கன்சிடர் பண்ணுறதில்ல. தென் ஆயில் அண்ட் கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் நான் கன்சிடர் பண்ணுற ஒரே ஒரு ஸ்டாக் பெட்ரோநெட் எல்என்ஜி தான். அது போக ஒரு சில நல்ல நிறுவனங்களும் இருக்குங்க. கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸில் கெயில் இந்தியா, உள்ள நம்மளுக்கு மகாநகர் கேஸ், இந்திரபிரசாத் கேஸ் எல்லாம் இருக்குது. தென் ஐஓசிஎல், ஓஎன்ஜிசி, தென் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் இந்த செக்டரில் ஆயில் அண்ட் கேஸில் பெரிய பிளேயர்ஸ் தான். ஆனாலும் நான் பார்க்குறது பெட்ரோநெட் எல்என்ஜி மட்டும்தான். ரிஃபைனரிஸோ இல்லை ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷனோ நம்ம பார்க்குறதில்ல. ஈவன் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனே நம்ம பார்க்குறது இல்லைங்க. கெயில் இந்தியாவே நான் பர்சனலாக கன்சிடர் பண்ணுறதில்ல. சாஃப்ட்வேர் அண்ட் ஐடின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெஸ்ட் ஃபைவ்னா அவங்க 5 பேர் தாங்க. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், தென் விப்ரோ, டெக் மஹிந்திரா. இதில் டிசிஎஸ்க்கும் டெக் மஹிந்திராக்கும் அட்வான்டேஜஸ் அதிகங்க வென் கம்பேர் வித் இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், இல்லை விப்ரோவாக இருக்கட்டும், இல்லை ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸாக இருக்கட்டும். ஏன்னா டிசிஎஸ் குரூப் கம்பெனிஸ், தென் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா குரூப் கம்பெனிஸ்லேருந்தே இவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் புக் இருக்கும். என்னுடைய வியூ விப்ரோ மட்டும்தான். ஃபியூச்சரில் 15 times earningsக்கு டெக் மஹேந்திரா வருது அப்படின்னா நான் டெக் மஹேந்திராவை பார்ப்பேன். எனக்கு அதில் ஈடுபாடு உண்டு, பட் 28 times earningsங்க. காஸ்ட்லி கிடையாது, சீப்பாக இப்போ அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றதுனால டெக் மஹேந்திராவை இப்போதைக்கு நான் பார்க்கல. தென் டிசிஎஸ், தென் ஹெச்சிஎல் கன்சிடர் பண்ணுறதுல அதர் அட்வான்டேஜ் இருக்குது, அதை பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் எல்டிஎம் எடுத்துக்கிட்டோம்னா 22 times earningsல வந்துருக்குங்க. குட் வேல்யூவேஷன்ல இருக்கு. பட் எல்என்டியை பார்க்கறதுனால எல்டிஎம் பார்க்கணும் அப்படின்ற தேவையில்லை. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் வரப்போறோம். கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்என்டி போதும். அது போக ஒரு சில பிசினஸஸ் நான் பார்க்குற வழக்கங்கள் இருக்குங்க. கணேஷ் ஹவுசிங் 1-2 அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டிவிடெண்ட் அமௌண்ட் வருது அப்படின்னா அதில் கணேஷ் ஹவுசிங், தென் ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அது போக எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா என்பிசிசி, பட் 40 times earnings இருக்கும், கடன் இருக்காது, நல்ல நிறுவனம். தென் என்சிசி, தென் இன்ஜினியர்ஸ் இந்தியா, அவ்வளோதான். தென் ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2 நிறுவனங்களை தொடர்ந்து கன்சிடர் பண்ணுவேங்க. ஒன்று வந்து மஹேந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ், இன்னொன்று வந்து தாமஸ் குக். இப்போ தாமஸ் குக்ல ஸ்டில்லிங் ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் தனியாக டிமர்ஜ் ஆகி வரப்போகுது. அது போக ஒரு சில நிறுவனங்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறது வழக்கங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ், இந்தியன் ஹோட்டல்ஸ், தென் ஒண்டர்லா ஹாலிடேஸ். அதாவது இந்த நிறுவனங்கள்லாம் வந்து லோயர் லெவலில் இருந்தப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ குறிப்பாக சொல்லணும்னா ஒண்டர்லா ஹாலிடேஸ் ஒரு 28 times earnings இருக்கப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ கொஞ்சம் ரேலி ஆயிடுச்சுங்க. புதுசாக அவங்க சென்னையில் ஒரு பார்க் ஓப்பன் பண்ணாங்க, அதில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டினாங்க, அதனால அது பயங்கரமாக ரேலி ஆயிடுச்சு. ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஐடிசி இருக்கு, அவங்களே வந்து 40% பக்கமாக ஸ்டேக் வச்சிருப்பாங்க. இந்தியன் ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கலங்க. குறைஞ்சபட்சம் நான் பார்த்தது எங்க அப்படின்னா 40 times earningsல இப்போ ஒரு 45 timesக்கு மேலே வந்துருச்சு. டெலிகாம் அண்ட் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த செக்டர்ல நான் எதையுமே கன்சிடர் பண்றதே இல்லைங்க. பட் ஒரு சில நிறுவனங்கள் நான் முற்காலங்களில் கன்சிடர் பண்ணியிருக்கேன், தென் தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய வழக்கங்கள் இருக்கு. அதுல முக்கியமா முற்காலங்களில் கன்சிடர் பண்ணதுல இண்டஸ்டர்ஸ் ஒரு முக்கியமான கம்பெனிங்க. அது போக ரயில்டெல்லையும் கன்சிடர் பண்ணியிருக்கேன், இப்போ ரெண்டுமே என்கிட்ட இல்லை, கொடுத்துட்டேன். அது போக டாடா டெலி சர்வீசஸ் மகாராஷ்டிராவை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய வழக்கங்கள் இருக்கு, அவ்வளவுதான். வேற எதையுமே டெல்காம் டெலிகம்யூனிகேஷன் சைடு நான் பார்க்கறது இல்லை. தென் எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஐடிசி லோயர் லெவலில் இருக்குங்க, அதனால நான் மற்ற பிளேயர்ஸை பார்க்கறது இல்லை. பட் நல்ல வேல்யூவேஷன்ல நிறைய எஃப்எம்சிஜி பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. நான் எல்லாத்தையுமே சொல்றேன், இது ஒரு வேல்யூபிள் இன்புட்ஸாக எடுத்துக்கங்க. ஐடிசி போக எம்டிஆர் ஃபுட்ஸ் டீசென்டான வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு, நல்ல பிசினஸ், கடன் கிடையாது. தென் ஜோதி லேப்ஸ் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ரேலி ஆயிருக்குங்க, ஒரு 6% பக்கமா மேலே ஏறி இருந்தது. மேபி ஓவர் சோல்ட் ரீஜியனுக்கு போயிருக்கலாம். பட் லோயர் லெவலில் மறுபடியும் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. Q1 ஃபினான்ஷியல் 27 ரிசல்ட்ஸை பொறுத்து தான்.
தென் காவேரி சீட் கம்பெனி லிமிடெட், தென் ஜிஎம் பிரிவரிஸ், தென் இஐடி பாரி, தென் கேஎஸ்சி லிமிடெட், இதுவும் நல்ல நிறுவனம் தான், டெட் ஃப்ரீ பிஸ்னஸ். தென் காட்ரேஜ் அக்ரோவேட்டும் நல்ல பிஸ்னஸ் தான். அது போக இமாமி, தென் ஜைடஸ் வெல்னஸஸ், ஏடபிள்யூஎல் அக்ரி பிஸ்னஸ், பாம்பே புர்மா, இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஒரு டீசென்டான வேல்யூவேஷன்ல இருக்குங்க. இதுல ஏதாவது ஒரு நிறுவனம் வந்து லோயர் லெவல்ல கிடைக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஜோதி லேப்ஸ் பயங்கரமா கீழே இறக்குனாங்க, நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எம்டிஆர் ஃபுட்ஸை இன்னும் கீழே இறக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல அதையும் நான் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணலாம் அப்படின்ற முடிவுல தான் இருக்கேன். அது போக கேஎஸ்சி லிமிடெட், காட்ரேஜ் அக்ரோவேட்லாம் கீழே இறங்கி தான் வந்துகிட்டு இருக்கு. தென் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் எல்லாமே காஸ்ட்லியாக தாங்க இருக்கும். இப்போதைக்கு ஓரளவுக்கு ஒரு 29-30 டைம்ஸ்ல இருந்தப்ப நம்ம ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பத்தி பேசியிருந்தோம். ஸ்ட்ராங்கான ஆர்டர் புக்கு, கடன் கிடையாது, லார்ஜ் கேப்பு. அது போக மற்ற பிஸ்னஸஸ் எல்லாமே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கு. நம்மள்ட்ட ஏற்கனவே அசோக் லேலண்ட் இருக்கு, டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கு, குறிப்பா எல்என்டி இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பிஸ்னஸஸ் எல்லாமே வந்து டிஃபென்ஸ்ல ப்ராஜெக்ட் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்கு, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்குள்ள டாடா டெக்னாலஜிஸ் இருக்கு, டாடா டெக்னாலஜிஸ் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது போக டாடா கெமிக்கல்ஸ் இருக்கு. டாடா கெமிக்கல்ஸ் வந்து டாடா சன்ஸ்ல ஸ்டேக் வச்சிருக்காங்க. டாடா சன்ஸ் தான் டாடா அட்வான்ஸ் சிஸ்டத்துக்கு ப்ரொமோட்டர்ஸ். ஸோ டாடா கெமிக்கல்ஸ்ல நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க. அதாவது டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் மட்டும் இல்லைங்க, அது போக அதர் அட்வான்டேஜஸ் இருக்கு. நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்றப்ப அதை பத்தி பேசுவோம். ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இப்ப நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஒரு 30 to 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்குங்க. ஒரு சில நிறுவனங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆனந்த்ராஜ், தென் பிரிகேட் போன்ற நிறுவனங்கள். மற்றபடி காட்ரேஜ், லோதா, டிஎல்எஃப், ஓப்ராய் ரியாலிட்டி, இது எல்லாமே வந்து ஒரு 30 to 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கு. பெரும்பாலும் நான் ரியல் எஸ்டேட்ல ஈடுபாடு காட்டுறது இல்லைங்க, எல்என்டி இருக்கிறதுனால. பட் இந்த பிசினஸஸ் எல்லாம் தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய வழக்கம் இருக்கும். குறிப்பா ஆனந்த்ராஜை பாக்குறதுல அதர் அட்வான்டேஜஸும் இருக்குங்க. டேட்டா சென்டர் பிசினஸ்ல ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு ஆனந்த்ராஜ் ஒரு பெஸ்ட் சாய்ஸ், லோயர் லெவல்ல கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல. தென் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு பிசினஸ் மட்டும் தாங்க நான் பாக்குறது, சன் டிவி நெட்வொர்க்ஸ் மட்டும்தான். வேற எந்த பிசினஸையும் நான் பாக்குறது இல்ல. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்ற பட்சத்துல உள்ள உங்களுக்கு மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிசினஸும் கிடைக்கும். பட் நான் ரிலையன்ஸ் குடும்ப பங்குகளை பாக்குறது இல்ல. தென் ஹாஸ்பிட்டல்ஸ், ஹெல்த் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த செக்டாரே ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்க. இப்போ கேஎம்சி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் லோயர் லெவல்ல இருந்தது, பட் லாஸ்ட் 2 or 3 monthsல பயங்கரமா ரேலி ஆயிடுச்சு. எனக்கு அதுல வாய்ப்புகள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. தென் ஏர்லைன்ஸ் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நோ தான். எவ்வளவு நல்ல வேல்யூவேஷன் இருந்தாலும் ரிஸ்க் ஜாஸ்தி, செலவு ஜாஸ்தி, அதனால நோ தான். தென் டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா முற்காலங்கள்ல நான் வந்து ட்ரைடன்ட், தென் ஸ்பால் போன்ற நிறுவனங்களை தொடர்ந்து கன்சிடரே பண்ணியிருக்கேன். இப்போ என்கிட்ட டெக்ஸ்டைல்ஸ் எதுவுமே கிடையாது, பட் நல்ல வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய பங்குகள் வாட்ச் லிஸ்ட்ல இருக்குங்க. நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய வழக்கம் இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ், தென் லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ட்ரைடன்ட், ஸ்பால், அரவிந்த் லிமிடெட், இது எல்லாமே நல்ல நிறுவனங்கள், நல்ல லெவல்ல இருக்குங்க. இப்ப ரொம்ப காஸ்ட்லியான சைட்ல இல்லை அப்படின்றது இந்த நிறுவனங்கள் எல்லாமே. டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பேரல்ஸ் பொறுத்த வரைக்கும் கெமிக்கல்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், அட்ஹெசிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல பெரிய பிளேயர்ஸ் வந்து பெடிலைட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் காஸ்ட்லிங்க. கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் டாடா கெமிக்கல்ஸ் மட்டும்தான் நான் பாக்குறதுங்க. டாடா கெமிக்கல்ஸ்ல ராலிஸ் இந்தியா இருக்கு, அது போக நாட்கோ ஃபார்மா நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம், அதுல கிராப் கெமிக்கல் பிசினஸ் இருக்குங்க. இது போக நல்ல லெவல்ல இருக்கக்கூடிய பிசினஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜிஎஸ்எஃப்சி, ஜிஎன்எஃப்சி. தென் ரீட்டைல் எடுத்துக்கிட்டோம்னா பெரிய பிளேயர்ஸ் யாருங்க, ட்ரெண்ட், அவென்யூ சூப்பர் மார்ட், இவங்க எல்லாம் 90 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருப்பாங்க. நல்ல பிசினஸ் தாங்க, க்ரோத் இருக்கும். பட் இவங்க கொடுத்த வேல்யூவேஷனுக்கு இவங்க பெர்ஃபார்மன்ஸ் காட்டலாம், அதனால இந்த ஷேர்ஸ் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. நம்ம இப்போதான் ரீட்டைலுக்குள்ள என்ட்ரி கொடுத்துருக்கோங்க. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல பாக்குறோம். அது போக வேதந்த் ஃபேஷன் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருந்தாங்க, நல்ல லெவல்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது, பட் நான் கன்சிடர் பண்ணல. தென் ஜஸ்ட் டேல பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூக்கு கீழே இருக்குங்க. நல்ல பிசினஸ் கூட, பட் நீங்க நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும். தென் சிமெண்ட் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிசினஸ் நம்ம தொடர்ந்து பேசுவோங்க, ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ். ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் புக் வேல்யூ கீழே தான் இருக்கும், பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 15 கீழே தான் இருக்கும், டெட்டும் 0.10 கீழே தான் இருக்கும். அது போக ஸ்டார் சிமெண்ட்டை வாட்ச் பண்ணக்கூடிய வழக்கம் இருக்கு. தென் அந்த செக்டர்ல பெரிய பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தா அல்ட்ராடெக், கொஞ்சம் காஸ்ட்லியான சைடு இருக்குங்க. கிராசிம கூட பார்க்கலாம் அதுக்கு பதில. பட் அம்புஜா நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பட் நான் அம்புஜா, அல்ட்ராடெக், ஏசிசி இதெல்லாம் பாக்குறது இல்லைங்க, நல்ல வேல்யூவேஷன்ல இருந்தாலும். ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு விட்டுறதுங்க. ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் தான் ராம்கோ சிமெண்ட்ஸ்க்கு ப்ரொமோட்டர். அது போக உங்களுக்கு ராம்கோ சிஸ்டத்துலயும் ஸ்டேக் இருக்கு. ஸோ அட்வான்டேஜ் இருக்கு. ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஹோல்டிங் கம்பெனி மாதிரி. அடுத்து ஆட்டோ ஆன்சிலரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த செக்டர்ல நான் பெருசா என்னோட ஈடுபாடு காட்டுறது இல்லைங்க. ஆனா நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய வழக்கங்கள் இருக்கு. பெரும்பாலும் இந்த வாட்ச் பண்ணக்கூடிய வழக்கங்கள் எதனால வந்தது அப்படின்றத சொல்லிடுறேங்க. ஏன்னா நிறைய பிசினஸ்ல வாட்ச் பண்ணக்கூடிய வழக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றேன் இல்லையா. நண்பர்கள் கேள்வி கேட்கிறாங்க,
அந்த கேள்விகள்ல இருந்து தான் அந்த பிசினஸை பத்தி நம்ம பாக்குறோம். அந்த பிசினஸை பார்த்து நல்ல லெவல்ல இருக்கும், அவங்கள்ட்ட நல்ல லெவல்ல இருக்கு, கடன் கிடையாது, நல்ல ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சுக்கிறதோட சரிங்க. நான் பர்சனலா அதெல்லாம் கன்சிடர் பண்றது இல்லை. அந்த மாதிரி எடுத்த நிறுவனங்கள் தாங்க இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றது, பெரும்பாலும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றது எல்லாமே. இப்ப சமீபத்துல ஸ்டட்ஸ் அக்சசரிஸ் பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். டெட் கிடையாது, நல்ல ஸ்கோப் இருக்குங்க, க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அது போக அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி, அதையே நான் வந்து ஆட்டோ ஆன்சிலரிஸ்க்கு கீழே தான் வச்சிருக்கிறேன். நல்ல லெவல்ல தான் இருக்கு. மோர் தென் 40% கீழே இறங்கிருக்குங்க ஆல் டைம் ஹைல இருந்து. எக்ஸைட கம்பேர் பண்றப்ப அமர்ராஜா சீப்பு. தென் அப்போலோ டயர்ஸ் நல்ல லெவல்ல தான் இருக்கு. எம்ஆர்எஃப் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பட் நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ஒரு ஸ்டாக்காக அப்படின்றது 1 லட்சம் ரூபாய்க்கு மேல அதிகமா இருக்கும். தென் ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ், அதுவும் நல்ல லெவல்ல தான் இருக்கு. பட் கொஞ்சம் கடன் இருக்கும். பட் டிஎஸ்எல் உள்ள ஒரு 6% ஸ்டேக் வச்சிருக்காங்க. தென் கேஸ்ட்ரால் டெட் ஃப்ரீ பிசினஸ், அதுவும் நல்ல லெவல்ல தான் இருக்கு. தென் ஆட்டோ ஆக்சல், இந்த நிறுவனமும் வந்து நல்ல நிறுவனம் தான். தென் லாஜிஸ்டிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா கேட்வே டிஸ்ட்ரிக்ட் தாங்க நான் தொடர்ந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. அதுல ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸும் உள்ள இருக்கு. அது போக டிவிஎஸ் சப்ளை செயினை இப்ப தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் போக டைகர் லாஜிஸ்டிக்ஸ், அதையும் நம்ம வாட்ச் பண்றோங்க. ஏன்னா எஃப்ஐ ஹோல்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு அதுல, பட் ரொம்ப ரொம்ப ஸ்மால் கேப். தென் டெலிவரி லிமிடெட் நல்ல லெவல்ல இருக்கிற மாதிரி தெரியுது. மேபி வேல்யூவேஷன் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் டெலிவரி லிமிட்டடும் வந்து நல்ல க்ரோத் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இது போக டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதானி போர்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், இதெல்லாம் பெரிய பிளேயர்ஸ்ங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 30 டைம்ஸ் உள்ளதா இருக்கும், கடன் இருக்காது. பட் அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பெரிய பிளேயர், டெட் இருக்கும், க்ரோத்தும் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். தென் கோல்ட் ஜுவல்லரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த செக்டார்ல நம்மளுக்கு பிசி ஜுவல்லர்ஸ் கொஞ்சம் டீசென்டான வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. கடனையும் குறைக்கிறாங்க. தென் எக்ஸ்பான்ஷனுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. மற்ற பிளேயர்ஸ் தங்கமயிலோ டைட்டனோ இல்லை கல்யாணம் எல்லாமே காஸ்ட்லி. கல்யாண் கொஞ்சம் 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்குங்க. டைட்டன் தென் தங்கமயில கம்பேர் பண்றப்ப கல்யாண் சீப்பு, கல்யாணம் கம்பேர் பண்றப்ப பிசி ஜுவல்லர்ஸ் ரொம்ப சீப்பு. தென் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் எதையுமே பாக்குறது இல்லைங்க. நம்ம இன்டைரக்டா டாடா கெமிக்கல்ஸ் மூலமா டாடா எலக்ட்ரானிக்ஸை பாக்குறோம். தென் கேபிள்ஸ் பெயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த செக்டார்ல எல்லாம் நான் எந்த பங்குகளையுமே பாக்குறதே இல்லைங்க. இது எல்லாமே ஒன்று காம்படிஷன் அதிகமா இருக்கும், இல்ல டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும். டெக்னாலஜி மாறுறப்ப அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக போட வேண்டியிருக்கும். கேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் கேபிள்ஸ்க்கு யார் வந்து எங்க இருந்து டிமாண்ட் இருக்கும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன், தென் டெலிகாம்ல இருந்து டிமாண்ட் அதிகமா இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை டெலிகாமோ அது ரெண்டுமே காஸ்ட்லியான பிசினஸ் தான். இப்ப கேபிள் செக்டர் குறிப்பா ஆப்டிகல் ஃபைபர்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமா ரேலி ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த டேட்டா சென்டர் பிசினஸ்ங்க. தென் ஃபுட்வேர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நான் முற்காலங்களில் ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸை கன்சிடர் பண்ணியிருக்கேன். அது நான் கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் 63% 70% கீழே இறங்கியிருக்கு. இன்னுமே ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ் 70% லாஸ்ல என்கிட்ட இருக்கு. பெரிய பிளேயர் மெட்ரோ பிராண்ட்ஸ் அவங்க எல்லாம் காஸ்ட்லியா இருப்பாங்க. அது போக ரெட் டேப் டீசென்டான வேல்யூவேஷன்ல இருக்கலாம். மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே ஒன்று ஸ்மால் பிளேயரா இருக்காங்க, இல்லை வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு. ரிலாக்ஸோ வந்து இப்ப நல்ல வேல்யூவேஷன் இருக்குன்னு சொல்லவில்லைங்க. நான் இந்த செக்மெண்ட்ல கன்சிடர் பண்ணிருக்கேன். ஓவர் வேல்யூட் சைடு என்ட்ரி கொடுத்து 70% லாஸ்ல இருக்கேன். இப்பயுமே அது காஸ்ட்லி தான். தென் ஏஎம்சிஸ், கேபிட்டல் மார்க்கெட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், இது எல்லாமே நான் எப்பொழுதுமே பாக்குறது இல்லைங்க. புரோக்கரேஜ் நிறுவனங்கள், தென் ட்ரேடிங் பிசினஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள், இது எல்லாத்துக்குமே நோ தான். தென் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் அப்பப்ப நான் பாக்குற வழக்கம் உண்டுங்க. பாக்குறதுனா 1-2 கன்சிடர் பண்ற வழக்கம் உண்டு. அது போக நல்ல வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்னா பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ், தென் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், இது எல்லாமே நல்ல லெவல்ல தான் இருக்கு. கேன்ஃபின் ஹோம்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியான சைட்ல இருக்குங்க. பட் இதுல பெரிய பிளேயர் யார் அப்படின்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் தான். லார்ஜ் கேப் சைடு இருப்பாங்க, அக்ரெசிவா க்ரோ ஆவாங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை பாக்குறதுக்கு பஜாஜ் ஹோல்டிங்ஸை பார்த்துட்டு போயிடலாங்க. நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. உங்களுக்கு என்பிஎஃப்சில எதுவுமே இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா பஜாஜ் ஹோல்டிங்ஸை பார்க்குறப்ப உங்களுக்கு பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், தென் பஜாஜ் ஹவுசிங், பஜாஜ் ஆட்டோ எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ற மாதிரி தான். பஜாஜ் ஹோல்டிங்ஸ் காஸ்ட்லியான சைட்ல இல்லைங்க. பிரைஸ் டு புக் 1.7 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. தென் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு சில நிறுவனங்களை மட்டும் நான் பார்க்குற வழக்கம் இருக்கு. ஒன்று வந்து கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர், தென் டிடிகே பிரஸ்டேஜ் போன்ற நிறுவனங்கள். அதாவது இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஏர்னிங்ஸ் காட்டில் அதனால வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. பட் மல்டி இயர் லோல இருக்கு, க்ரோ ஆவாங்க. நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் பேக்கப் இருக்குங்க. கடன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஈடுபாடு இருக்கவங்களுக்கு இந்த இன்புட்ஸை நீங்க எடுத்துக்கலாம். தென் மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நீண்ட நாட்களாகவே ஹிண்டால்கோவை பத்தி பேசிட்டு இருந்தோங்க. இப்போ ரேலி ஆயிடுச்சு. அலுமினியம் பிரைசஸ் வந்து சாஃபன் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் இவங்களுடைய ரெவன்யூ குறையலாம், அதனால ஷேர் பிரைஸ் அடிக்கலாம். பட் நம்ம பார்த்தது வந்து 1.5 டைம்ஸ் புக்குக்கு கீழேங்க, 10 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழேங்க. கடன் ஒன்று தான் அதிகமாக இருந்தது.
அதாவது 450 500 அந்த ரேஞ்சில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு 6-7 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடி. இது இப்போ மோர் தென் டபுள் ஆயிடுச்சுங்க. ஆனாலும் நல்ல லெவலில் தான் இருக்குது. பட் ரேலி ஆனதுனால இதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நால்கோவுக்கும் அதே நிலைமை தான். தென் கோல் இண்டியா நல்ல லெவலில் தான் இருக்குது. இது நீங்கள் மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ஸில் சேர்த்தாலும் சரி, இல்லை எனர்ஜி செக்டாருக்குள்ள சேர்த்தாலும் சரி, நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. நல்ல டிவிடெண்டும் நம்மளுக்கு கிடைக்கும். தென் என்எம்டிசி அதையும் பார்க்கலாம். நான் பெரும்பாலும் மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ஸில் எந்த ஸ்டாக்கையுமே கன்சிடர் பண்ணுறது இல்லைங்க. பட் இதெல்லாம் வந்து நல்ல லெவலில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. டாடா ஸ்டீலில் பார்க்கலாமா அப்படின்ற சந்தேகம் கூட வரலாம். டாடா ஸ்டீலுக்காக வெயிட் பண்ணலாம். அதுவும் ரேலி ஆகி கீழே வந்துகிட்டு இருக்கு. இன்னுமே ஒரு 140-50 அந்த ரேஞ்சில் வந்தால் நம்ம அதுக்கப்புறம் முயற்சி பண்ணலாம். அதாவது நான் முற்காலங்களில் 83 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணதுங்க. 108 110 அந்த லெவலில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 120 130 பார்க்குறப்ப 110க்கு கீழே வந்தால் பார்க்கலாம் அப்படின்ற நிலைப்பாடில் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் 200க்கு மேலே வரைக்கும் போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கு. வந்தால் பார்க்கலாம். அதாவது நான் வந்து 120 to 130 அந்த ரேஞ்சில் வந்தா வருது அப்படின்ற பட்சத்தில் வாய்ப்பா இருக்கலாம். இப்போ அது காஸ்ட்லி தான் டாடா ஸ்டீல். அது போக செமிகண்டக்டர், ஏஐ, டேட்டா சென்டர், இஎம்எஸ் இந்த செக்டர் எல்லாமே வந்து எமர்ஜிங் செக்டார். இதுல எல்லாம் ஸ்டாக்களை தேடி ஹையர் லெவல்ல என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்ற விருப்பம் எனக்கு கிடையாதுங்க. இப்போ செமிகண்டக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம கிட்ட டாடா கெமிக்கல்ஸ் மூலமா டாடா சன்ஸ், த்ரூ டாடா சன்ஸ், டாடா எலக்ட்ரானிக்ஸை பார்க்குறோங்க. தென் செமிகண்டக்டர்ஸ்க்கு ஹெச்சிஎல் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. தென் ஏஐ பிஸ்னஸ்க்கு, டேட்டா சென்டர் பிஸ்னஸ்க்கு நீங்கள் டிசிஎஸ்ஐஏ பார்க்கலாம். தென் இஎம்எஸ் பார்க்கணும் அப்படின்னா, எல்என்டியை பார்க்கணும் அப்படின்னா இஎம்எஸ்க்கு தனியாக எங்கேயும் போய் பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட், அந்த எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஹையர் லெவலில் எங்கேயும் போய் சிக்கிக்க வேண்டிய தேவையில்லை எனக்கு. ஏற்கனவே நம்மள்ட்ட இருக்கிற பிஸ்னஸை பத்திரமா வச்சுக்கிட்டாலே போதும் அப்படின்றதான் என்னுடைய நிலைப்பாடு. எமர்ஜிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஹையர் லெவலில் போய் மாட்டி அங்கேருந்து டமால்னு கீழே விழுது அப்படின்னா ஷேர் ப்ரைஸ் மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு வேணாம். உங்களுக்கு செமிகண்டக்டர் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா டிஎஸ்எம்சிக்கு போயிடலாம். இதெல்லாம் தான் இந்த பதிவில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சோம். நான் ஏதாவது செக்டார் வந்து விட்டுருந்தேன், இந்த செக்டார் முக்கியமான செக்டார், இதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னா கீழே கமெண்ட்ல எழுதுங்க. உங்களுக்கு விருப்பமான ஸ்டாக், இப்போ நம்ம நிறையா செக்டார் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இதில் நல்ல ஸ்டாக்ஸ் கூட நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் கீழே எழுதுங்க. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.